ஒரு நாள் கோபால் என்ற ஒரு கருணையுள்ள விவசாயி கால் உடைந்த ஒரு சிறிய பறவையை கண்டார். அவர் அதை மெதுவாக எடுத்து பராமரித்தார். பறவை குணமடைந்ததும் அது மகிழ்ச்சியுடன் சிலிர்த்து நன்றி தெரிவிக்கும் விதமாக அது அவரது கையில் ஒரு மந்திர தங்க விதையை போட்டது. கோபால் விதையை நட்டார். விரைவில் அவரது தோட்டத்தில் ஒரு பெரிய பூசணிக்காய் வளர்ந்தது. அவர் இதுவரை பார்த்த எதையும் விட பெரியது. அவர் அதை வெட்டித் திறந்தபோது பூசணிக்காய் தங்கம் மற்றும் நகைகளால் நிரம்பியது. ஆனால் அதையெல்லாம் வைத்திருப்பதற்கும் பதிலாக கோபால் தனது செல்வத்தை கிராம மக்களுடன் பகிர்ந்து கொண்டார். ஒரு பேராசை கொண்ட வணிகர் புதையலைப் பற்றி கேள்விப்பட்டார். தனக்கு ஒரு மந்திர விதை கிடைக்கும் என்று நம்பி வேண்டுமென்றே ஒரு பறவையின் காலை உடைத்தார். பறவை ஒரு கருப்பு விதையை கீழே போட்டது. அதிலிருந்து ஒரு பெரிய பூசணிக்காய் வளர்ந்தது. ஆனால் வணிகர் அதை வெட்டியபோது பாம்புகளும் புகையும் வெடித்து அவருக்கு துயரத்தை தந்தன. கிராமவாசிகள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டனர். கருணை ஆசீர்வாதங்களை தருகிறது. ஆனால் பேராசை அழிவுக்கு மட்டுமே வழிவகுக்கிறது. Please subscribe and press bell button.